எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அப்படியா? இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கூட உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே வரோம். இதோ இந்த லட்சுமி இருக்காளே, இவளுக்கு உங்க ப்ரோக்ராம்னா உசுரு. சார் நீங்க எப்படி இங்க? சும்மா ஹோட்டலுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு வந்தேன். அட என்ன சார் அதுக்காக இங்க உட்கார்ந்து காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அன்பிலீவபிள். அது சும்மாங்க. பாட்டிமானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே சும்மா ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து. ஓ ஒரு நிமிஷம், டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல கண்ணு, தடுப்பூசி போட்ட காய்ச்சல் தானா, 2 நாள்ல சரியாயிடும் சொன்னாங்க. அப்ப சரி, நீ பொழப்ப பாரு, நான் கிளம்புறேன். சரியா பாட்டி? உட்காரு. நீ உன் வியாபாரத்தை பாரு, சரியா? இந்தா, அப்படியே நான் கிளம்புறேன். ஓகே சரியா? என்னங்க, பை தி வே, அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டு கேமரா விட்டு போயிட்டீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கவே இல்லை. லக்ஷ்மி, சோ உங்களுக்கு சார் ஆல்ரெடி தெரியுமா? சந்தோஷ்க்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவரோட ஹோட்டலுக்கு தான் நாங்க சாப்பிட போனோம். ஓ நானே கொண்டு வரலாம் தான் இருந்தேன். எதுக்கு பம்பு, உங்களை ஒரு வார்த்தை கேட்டு கொண்டு வரலான்னு இருந்தேன். பார்த்தா நீங்களே இங்க வந்துட்டீங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். கேமரா தானே, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சார், பை தி வே, நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சார். சோ சர்ப்ரைசிங். இஸ் இட்? உங்க ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்றதே கிடையாது. அப்படியே ஒருவேளை நான் மிஸ் பண்ணா கூட என் மதர் இல்லா கிட்ட சொல்லி டோட்டலா ரெக்கார்ட் பண்ண வச்சு வீக்கெண்ட்ல உட்காந்து கம்ப்ளீட்டா பாத்துடுவேன். எப்படி கூசாம புழுகுற பாரு. ஆமா பெருமாளா, உங்க குக்கிங்க பார்த்துதான் நானே சமைக்க கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். That's nice. ஐயோ, அண்ட புழுகு ஆகாச புழுகன்னா இதுதான். இவ என்னைக்கு சமைச்சிருக்கா, எப்படி அடிச்சு விடுறா பாரு. லட்சுமி, போன் அடிக்குது, உனக்கு காதுல விழுகலையா? வரேன்பா. பவித்ரா, நீ போய் போன்ல யாரையும் கொஞ்சம் பாரு. நான் பாக்குறேன். நான் தாத்தாவுக்கு சமையல் பண்றேன். சரியா? போய் பாரு. ஹலோ ஹலோ, லக்ஷ்மி மேடமா? இல்ல நான் லக்ஷ்மி மேடத்தோட மருமக பொண்ணு மேடம். என் பேர் பவித்ரா. ஹலோ பவித்ரா, நான் மேடி பேசுறேன், அரிஸ் கிச்சனோட மேனேஜர். ஹே ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கேன். எத்தனை மணிக்கு உங்களுக்கு வண்டி அனுப்பணும்? வண்டியா? என்ன வண்டி? எதுக்கு வண்டி? சரியா போச்சு. லக்ஷ்மி மேடம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சார் அவங்கள எங்க ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. அப்பா, டிஃபன் சாப்பிடுங்க. அத்தை, இன்னைக்கு ஹரி சார் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரா லஞ்சுக்கு? எப்போ வண்டி அனுப்பணும்னு அவரோட மேனேஜர் கேக்குறாங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடு. நம்மளால வர முடியாதுன்னு சொல்லிடு. சொல்லு. ஓ சரி, சொல்லிடுறேன். ஹலோ, நீங்க ஒரு 12:30க்கு வண்டி அனுப்புனீங்கன்னா சரியா இருக்கும். அதுக்குள்ள நாங்களாம் ரெடி ஆயிடுவோம். தேங்க்யூ சோ மச். பாய். ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன பவித்ரா, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ண? இப்படி சொல்லிட்டியே பவித்ரா. அத்தை, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, ஹரி சார் எதுக்கு உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாரு? அதை ஏன் கேக்குற? நேத்து மார்க்கெட் போயிட்டு வந்தேனா, அங்க ஹரி சாருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இவர் கடையை பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? நாளைக்கு நீங்க லஞ்சுக்கு ஹோட்டலுக்கு வரீங்க, அதுவும் உங்க ஃபேமிலியோட. நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு இப்போ இவ்ளோ யோசிக்கிறீங்க? விளையாடுறியா? ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட முடியாது. ஏன்? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பூச்சாண்டி புடிச்சுக்குமா? அது இல்ல பவித்ரா, ஏற்கனவே அப்பாவுக்கு ஹரிசார பார்த்தாலே பிடிக்காது. பாக்குறப்பெல்லாம் செருப்பு திருடன் எப்ப பார்த்தாலும் அவரை அவமானப்படுத்துறாரு. இப்ப அவரை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும் பவி. பிரச்சனை எல்லாம் பேசி தீத்தாதான் அது ஒரு முடிவுக்கு வரும் அத்தை.
இப்படியே பொத்தி பொத்தி வச்சிட்டு இருந்தா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும். எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஆபரேஷன் வேணும் அத்த. அத அப்பப்போ கரெக்டா பண்ணிடணும். இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். குருவாயூரப்பா. சார், எந்தா? நீங்க தானே இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி? ஆமா. இங்க ஒரு அநியாயம் நடந்தா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? யாரு என்ன பண்ணாங்க? என்ன அநியாயம் நடக்குதுங்க? சந்தோஷ் பவித்ராக்கு திடீர்னு கல்யாணம் நடந்ததையே நம்மனால தாங்கிக்க முடியல. 2 புள்ள பெத்தவளுக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வச்சா இது என்ன ஏத நீ யாரும் கேட்க மாட்டாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க? யாரு கேட்க மாட்டாங்க? நான் கேட்பேன். ஐ அம் தி செக்ரட்டரி ஆஃப் திஸ் நேகா அபார்ட்மெண்ட். இத கேக்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்படி போடுங்க. எத்தனை குடும்பம் நாம இங்க வாழ்றோம். இப்படி 40 வயசுக்காரி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது என் முதல் புருஷனுக்கு பிறந்த 2 குழந்தை, இது என் 2வது புருஷன், அடுத்த வருஷம் இவருக்காக 2 புள்ள பெத்துக்குவேன்னு சொன்னா கேக்குறதுக்கு நல்லவா இருக்கும்? யாரு சொன்னா நல்லா இருக்கும்னு? எல்லாம் அந்த கீதாவோட அப்பாதான். ஓ, எனக்கு என்னமோ அவர் எல்லாம் பேசி முடிச்சாருன்னு தோணுது. ஓ ஓ. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு காலையில கீதாவுக்கு எவனோ ஒரு பண்ணாட கூட கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட போறாங்க. நோ 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 நோ. நீங்க சொல்றது எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா போய் அந்த சண்முகம் கிட்ட கேட்டுக்கங்க. நான் வரேன். இருங்க இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லாத நியூசன்ஸா இருக்கும். அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்ற முறையில என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மேட்டரை கன்வே பண்ணிருக்கணும். எந்தவித சம்பந்தமும் இல்லாம யாரையும் கேட்காம எடுத்தோம் கவுத்தோன்னு இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. அது ஏன் என்கிட்ட சொல்றீங்க? போய் அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன். அது எப்படி நான் சொல்லாம விடுவேன்? இன்னைக்கே நான் பிளான் பண்றேன். அசோசியேஷன் மீட்டிங்கே கூட்டுறேன். அத்தனை பேரையும் வர வைக்கிறேன். அந்த சண்முக சுந்தரத்தை நாக்கு மேல பல்லு போட்டு 4 கேள்வி கண்டிப்பா கேட்பேன். என்ன நடக்குது இந்த அபார்ட்மெண்ட்ல? சார், நீங்களே தான் சமைக்க போறீங்களா இன்னைக்கும்? பார்த்தா வேற எப்படி தெரியுது? இல்ல, நீங்க ஏதாவது ஒரு ஐட்டத்தை மட்டும் சமைச்சிட்டு வழக்கம் போல மத்த ஐட்டங்களை மாஸ்டர்ட்ட கொடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். நோ 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 நோ. இன்னைக்கு மொத்த சமையலும் நானே தான். ரொம்ப நாள் ஆச்சு மேடி இந்த மாதிரி முழுசா இழுத்து போட்டு செஞ்சேன். இன்னைக்கு 2ல 1 பாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். அது சரி, எதுக்கு இவ்ளோ பரங்கிக்கா? பின்ன பரங்கிக்காய் குழம்பு, பரங்கிக்காய் பொரியல், பரங்கிக்காய் பச்சடி, பரங்கிக்காய் அல்வா, அப்படி இப்படின்னு பரங்கிக்கால 4-5 ஐட்டம் பண்ண வேண்டி இருக்குல்ல, அதுக்குதான். மை காட், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நாட்டுல ஒரு 4 பரங்கிக்காயாவது விட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? எனக்கு எதுவும் ஆகல. லட்சுமி மேடத்துக்கு பரங்கிக்காய்னா அவ்வளவு பிடிக்கும். இன்னைக்கு அவங்க அசந்து போற மாதிரி ஒரு பரங்கிக்காய் புரட்சியே பண்ணலாம்னு இருக்க. டிஃபரெண்டான ஆள் தான் சார் நீங்க. ரியலி? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்டரி வேர்ட்ஸ். நீ போய் கல்லாவுல உட்காரு, என் வேலையை கெடுக்காத. ஓகே. அத்தை, என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ரெடியா? வாசனை தூக்கலா இருக்கு. என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு தேங்காய் பர்ஃபி, இன்னைக்கு என்ன? கண்டுபிடி பார்க்கலாம். என்ன ஸ்வீட் அத்தை இது? சாப்பிட்டு பார்த்துட்டு நீயே சொல்லு. சூப்பரா இருக்கு அத்தை. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதே இல்ல. என்னன்னு சொல்லுங்க அத்தை ப்ளீஸ். கண்டுபிடிக்க முடியலையா? முடிஞ்சா நானே சொல்லிருக்க மாட்டேனா? பாக்குறதுக்கு கேக் மாதிரி இருக்கு, பட் டேஸ்ட் அப்படி இல்லையே. வேற ஏதோ மாதிரி இருக்கு. வேற ஏதோ மாதிரி இருந்தா தப்பில்ல, ஆனா நல்லா இருக்குதா? அதான் எனக்கு வேணும். அத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அத்தை. இன்னைக்கு ஹரி சார் ஃபிளாட். இது பரங்கிக்காய் கேக்கு. ஓ, பரங்கிக்காய் கேக்கா?
பரங்கிக்காய பட்டையெல்லாம் சீவி பொடி பொடியா நறுக்கி ம் பொதுவா மைசூர் பாக்குக்கு மத்த மைதா கேக்குக்கெல்லாம் என்ன செய்வோமோ அதே மாதிரிதான் இதுவும். மாவோட பரங்கிக்காயை நல்லா வேக வச்சு மசிச்சு கலந்துடணும். ம் அப்போ அதனால ஒரு டேஸ்ட் வந்து உட்கார்ந்துடும். சான்ஸே இல்ல அத்தை. உண்மையிலே கிரேட். நான் உங்களுக்காக சொல்லல, நிஜமாவே இந்த ஸ்வீட் செம்மையா இருக்கு. நீதான் இத சொல்ற, ஆனா அவருக்கு இது பிடிக்குமோ என்னமோ. யாரு சாப்பிட்டாலும் பிடிக்கும். வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? தாத்தா இங்கதான் இருக்காரு. அச்சச்சோ, அதெல்லாம் வேண்டாம் பவித்ரா. அவருக்கு இப்ப இதெல்லாம் தெரியவே வேண்டாம். அந்த செருப்பு திருடனுக்காக எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு இங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுவாரு. ஆனாலும் தாத்தாக்கு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க அத்தை. ஆமால, பாத்தீங்களா? இப்போ என்னையே கேக்குறீங்க, ஆமாவா இல்லையா? கரெக்டா பதில் சொல்லணும். நீ எப்பவுமே என்ன கிண்டல் பண்ற. ஆமாண்டா. இங்க பாருங்க அத்தை, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படாதீங்க. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஃப்ரீயா இருங்க, ஹாயா இருங்க. அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் ஆயிடுறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இந்த கேக்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஹரி சார் மொக்கையா இருக்கு, நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, அதனால நம்ம என்ன குடி மூழ்கி போயிடுவோம். அப்படியா சொல்ற? ஆமா, நம்ம செய்யறது நமக்கு பிடிக்கணும். நாம ரசிச்சு செய்யறோமா? நம்ம ரசிச்சு செய்யறது நம்மளுக்கு நல்லதா படுதா? அவ்வளவுதான். அடுத்தவங்கள பத்தி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அத்தை. அது நானாவே இருந்தாலும் சரி. இந்த வயசுல உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை நினைச்சா எனக்கு அதை விட பெருமையா இருக்கு. அங்க என்ன சிரிப்பு? மணி ஆகுது இல்ல, கிளம்ப வேணாமா? மாமியார் மருமகளும் அப்படி எண்ணத்தை தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தோ வந்துட்டோம்பா. நீ போ போ, நான் வரேன். லக்ஷ்மி கிளம்பிட்டியாமா அப்படின்னு அன்பா கேட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏய், என்ன நீ சந்தடி சாக்கில லட்சுமின்னு பேரை சொல்ற? பேர் சொல்ற வேலையெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்க. இங்க அதெல்லாம் வேணாம், புரியுதா? மிஸ்டர் திருவேங்கடம், என்ன பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியல. இந்த அக்கிரமம் எந்த வீட்லயாவது நடக்குமா? வந்து வாச்சாலே மகராசி என் குடும்பத்தையே காலி பண்ணிட்டு போயிருவா போல இருக்கு. லட்சுமி சீக்கிரம் வா. வந்துட்டேன்ப்பா. அப்பா என்னம்மா எப்ப பார்த்தாலும் அவரை வம்பு இழுத்துட்டே இருக்க? விடுங்க அத்தை. நான் ரெடி, போலாமா? நாங்க ரெடியாக இன்னும் 5 நிமிஷம் ஆகும். நீ போய் வெளியே தாத்தா கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள ரெடியாகி வந்துடுறோம், சரியா? வாங்க அத்தை. வாங்க 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 சார், வணக்கம். வாங்க மேடம். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் செருப்பு திருடா, ஓன் கிடையாது. தாத்தா, நம்ம இங்கதான் சாப்பிட வர போறோம்னு காலையிலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப எதுக்கு அவர் இப்படி செருப்பு திருடன்னு சொல்றீங்க? ஏன்னா அவன் என் செருப்ப திருடுனதுனால. சரி சார், நான் உங்க செருப்பு திருடினது தப்புதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே தாத்தா, குடிங்க. வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்கான், வந்த இடத்துல எப்படி நடந்துக்கன்னு தெரியாது. எனக்கு 2 கை இருக்கு, எனக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியும். இந்த வீராப்புக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. லட்சுமி, அப்பா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏதோ நீ வரணும்னு ஆசைப்பட்டதுனால வந்தேன். இப்ப வீட்டுக்கு போகணும்னு ஆசை வருது. நீ வரப்போறியா இல்லையா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? நமக்காக தானே அவங்க இவ்ளோ ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. இப்ப நம்ம கிளம்புனா நல்லாவா இருக்கும்?
இந்த செருப்பு திருடன் விஷயத்துல இவ்வளவு நீ ஏன் இறங்கி போறன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ அப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. விடுங்க அத்தை. தாத்தா, இப்ப என்ன உங்களுக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிட பிடிக்கல அவ்வளவுதானே? ஆமா சார் ப்ளீஸ். சந்தோஷ், நீ வேற ஹோட்டல் சொல்ல, நம்ம வேணா அங்க போயிடலாம். ஷூர். வேற என்ன பண்ண முடியும்? தோ தாத்தாக்கு தான் பிடிக்கலையே. அவர் சொல்றத நம்ம கேட்டுதானே தீரணும். என்ன ஒண்ணு, ஹரிஸ் கிச்சன்ல பீட்சா, பாஸ்தா, பர்கர் எல்லாம் சூப்பரா இருக்கும். தாத்தாக்கு அத சாப்பிட கொடுத்து வைக்கல. சரி விடு, நம்ம தனியா இன்னொரு நாள் வந்து சாப்பிடுவோம். ஹரி சார், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் அஸ். நாங்க இன்னொரு நாள் வரோம், கிளம்புறோம். சரிங்களா? இரு. இப்ப என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? இல்ல, இந்த ஹோட்டல்ல பீட்சா தான் ஸ்பெஷல். உங்களுக்கும் பீட்சா தான் ரொம்ப பிடிக்குமே. சரி, வெரைட்டியா, டேஸ்டியா, யம்மியா 4-5 வெரைட்டி பீட்சாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க என்னடானா இந்த ஹோட்டலே பிடிக்கலன்னு சொல்றீங்க. சரி, நீங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கேயே சாப்பிட்டு போய் சேருவான். தேங்க்யூப்பா. இதுதான் நல்ல தாத்தாவுக்கு அழகு. இப்ப சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்னமோ இவர் பெரிய பீஸா ஸ்பெஷலிஸ்ட் சொன்னீங்கல்ல, அதையும் பாத்துருவான். எங்க உன் கடையில இருக்கிறதுலயே ஏ கிளாஸ் பீஸாவா ஒன்னு கொண்டு வா பாப்போம். ஜிபார், நல்ல காரசாரமா சும்மா ஆளையே அப்படியே தூக்கணும். அவ்வளவுதானே சார்? இப்ப பாருங்க, 2 நிமிஷத்துல உங்களை அசத்தி காட்டுறேன். சாப்பிட்டு பாருங்க சார். உங்களுக்காக ஸ்பெஷலா நானே ரெடி பண்ண பீஸா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டா தானே தெரியும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சார், பீஸா நல்லா இருந்துச்சா? ஓகே, சுமாரா இருந்துச்சு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. உங்க மாமனாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதை விடுங்க. இன்னைக்கு பரங்கிக்காய் ஸ்பெஷலா செஞ்சிருந்த, அதை பத்தி ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஒண்ணுமே சொல்லியே நீங்க. தனியா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப அக்கறையா சமைச்சிருக்கீங்க. அவ்வளவுதாங்க வேணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. புகழ்ந்து முடிச்சாச்சா? ஆமா, கை கழுவுறதுக்கு உங்க ஹோட்டல்ல தொட்டியில தண்ணி எல்லாம் வைக்க மாட்டீங்களா? இது என்ன, அது சவரம் பண்ற கப்புல தண்ணிய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல எப்படியா கை கழுவுறது? வெளியே சிந்தாது, வேட்டியில படாது. சாரி சார், உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா விடுங்க. வாஷ் பேசின் அங்க இருக்கு. சார் ஓகே சார். தாத்தா, ஏன் தாத்தா அப்படி மானத்தை வாங்குறீங்க? எந்திரிச்சு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க, இருங்கம்மா வரேன். இந்தாங்க, உங்களுக்காக நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிற கேக். என்ன கேக் இது? பரங்கிக்காய் கேக்கு. எங்க அத்தை உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. வாவ், இன்னைக்கு உங்க வீட்லயும் பரங்கிக்காய் ஸ்பெஷல் தானா? பரங்கிக்காய் அல்வா தெரியும்,
பரங்கிக்காய் கேக்கு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இதை எப்படி செஞ்சீங்க? இது ரொம்ப ஈஸிங்க. சாதாரணமா நாம மைதா கேக் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நான் விளையாட்டுக்கு சொல்றீங்க, நிஜமாவே இந்த மாதிரி ஒரு கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்லா. இதை எப்படி செய்யணும்னு எனக்கு இப்பவே சொல்லி தர முடியுமா? இப்பவே வா. அத்தை எவ்வளவு தூரம் ஆசையா கேக்குறாங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க அத்தை. போங்க போய் சொல்லி கொடுங்க. பவி, லேட் ஆயிடுச்சு பவி. இதுக்கு மேல அப்பா தாங்க மாட்டாரு. மேடி, போய் தாத்தாவுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட் எடுத்துட்டு வா. சந்தோஷ், சொல்லுங்க தாத்தா. பில்லு எவ்வளவு ஆச்சுன்னு கேளு, கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவான். அது தாத்தா. அப்பா இந்தாங்கப்பா, இந்த கேக் சாப்பிட்டு பாருங்களேன். யாரு இவன் செஞ்சதா? இல்லப்பா, அவருக்காக நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நீ செஞ்சா நல்லா தான் இருக்கு. அட்டகாசம். என் மருமக பொண்ணுகிட்ட கேக் எப்படி செய்யணும்னு கத்துக்க. எதை செஞ்சாலும் இதே மாதிரி தரமா செய்யணும், புரியுதா? தாத்தா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதத்தான் அவரும் கேட்டாரு. இந்த கேக்க எப்படி செய்யறதுன்னு அத்தை கிட்ட கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு தாத்தா. என்னது, லட்சுமி இவனுக்கு கத்து கொடுக்க போறாளா? சார் இந்தாங்க. இது என்னது? உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச ஸ்வீட். சாப்பிட்டு பாருங்க. சரி சரி, இத நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ போய் சொல்லி கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துரு. அத்தை, அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துருச்சுல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. வாங்க கொடுங்க, போங்க 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 போங்க. சாரி. வந்து கொடுங்க. பாத்து பாத்துக்க. ஐயோ, பாத்துன்றல. மன்னிச்சிடுங்க, என்னால இப்ப சமைக்க முடியாது. என்னாச்சு? நல்லா தானே இருக்கீங்க? இல்ல, எனக்கு செய்ய வரல. எனக்கு பதட்டமா இருக்கு. என்னங்க நீங்க, நானே அசந்து போற அளவுக்கு ஸ்வீட் கேக் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்ப போய் செய்ய வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, நிஜமாவே எனக்கு செய்ய வராது. ஐயோ, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். ஐயோ ஏங்க, அழாதீங்க. ஐயோ, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இப்ப செய்யலன்னா பரவாயில்ல, விடுங்க, இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம். சொல்றது கேளுங்க, அழாதீங்க. எனக்கு சொன்னா கேளுங்க. அத்தை, அத்தை, பவி, என்னாச்சு என்னாச்சு அத்தை, என்னாச்சு? ஒண்ணு இல்ல பவி, அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டாங்க. என் மேலதான் தப்பு. நான் மட்டும் தனியா இருந்திருக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்ணதுனால தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த ரெசிபி கத்துக்கிட்டே தெரியணும். உங்களுக்கு இந்த ஹோட்டல் அட்மாஸ்பியர்ல சொல்லித்தர வராது. இதுக்கு ஒரே சொல்யூஷன், நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தனியா கத்துக்கணும். வீட்டுக்கா? ஏங்க இப்படி அலறீங்க? உங்க மாமனார் சொன்ன மாதிரி நான் ஒன்னும் செருப்பு திருட இல்லைங்க.
அச்சச்சோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க சார்? நான் அந்த அர்த்தத்துல ஒண்ணும் அப்படி எல்லாம் சொல்லல. அத்தை இருங்க சார், நீங்க வாங்க சார், அத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா, நாளைக்கே வந்துடுறேன். நாளைக்கே வா. எங்க இதுக்கும் ஷாக் ஆகுறீங்க? நான் இன்னைக்கே வரேன்னு சொன்னேன். வாங்க அத்தை. சார், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார். வாங்க போலாமா? நான் என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுல உனக்கு எங்கேயே அடிக்குது? முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்து 4 அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ சார். முடியலன்னா பொத்திக்கிட்டு வீட்லயே இரு. ஐயே, அதை விட்டு போட்டு ஊரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நான் செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? டென்ஷன் ஆகாத சண்முக சுந்தரம், உன்னை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் யாரோ அங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் யாரையும் டிஸ்கஸ் பண்ணாம இந்த மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவரு பொண்ணோட புருஷன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவுமே நமக்கு தெரியாதே. நாளைக்கு இவரு வேற ஒருத்தருக்கு பொண்ணை கட்டி கொடுத்து பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர நேரத்துல அபூர்வ ராகங்கள் படத்துல ரஜினிகாந்த் மாதிரி பழைய வீட்டுக்கான என்ட்ரி கொடுத்தான்னு வச்சுக்குங்க. இந்த அபார்ட்மெண்டோட மானம் கப்பல் ஏறிடாதா? ரொம்ப தப்பா பேசுறீங்க சார். என்ன பேசுனாங்க? அவர் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காரு. இது அவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு இங்க இப்படி ஒரு இஷ்யூ ஆக்குறது ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அம்மா இங்க குடியிருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அவங்க பொண்ணு நேத்து வரைக்கும் உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தா வேற ஏதாவது பேர் சொல்லிருப்பாங்க. நாளையில இருந்து இன்னொரு பேரை சொல்லுவாங்களா என்ன? அப்படி கேளுங்கம்மா. ஹலோ, அது அவங்க பிரச்சனைங்க. யாரு பேர் சொல்லணும்னு அது அவங்க பாத்துப்பாங்க. அவங்க அம்மா அவங்கள கைட் பண்ணுவாங்க. நீங்க என்ன அவங்க 2 பேரையும் தூக்கி வளர்த்தீங்களா, இல்ல கூப்பிட்டு வச்சு ஒருவேளை சாப்பாடு தான் போட்டீங்களா? நல்லா கேளுமா, என் மருமகளை இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு கேள்வி கேட்க துப்பு இல்லாம தான் நான் அப்படி தோண்டு போய் கிடக்குறேன். എന്താ പറഞ്ഞത്? எனக்கு சரியா கேட்கல. ஒண்ணும் இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல, வேலையை பாரு. ஓ, ஏ பவித்ரா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சண்முக சுந்தரம் சாரு அவர் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம் சொல்ல வரியா? இதுல என்ன டவுட் உங்களுக்கு? இங்க குடியிருக்கிற மத்த எல்லாருமே புருஷன் பொண்டாட்டியோட சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க மட்டும் இப்படி ஒண்டிக்கட்டையா கஷ்டப்படணும்னு நீங்க சட்டம் போடுறீங்க. பவித்ரா, தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற? சந்தோஷ், தேவையான விஷயத்த தேவையான ஆளுங்க கிட்ட தேவையான டைம்ல கரெக்டா பேசிட்டு இருக்கேன். நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? 21st செஞ்சுரியில. 2ஆம் கல்யாணத்தை இப்படி தப்புன்னு பேசுறதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, எந்த சம்சாரிச்சு கொண்டிருக்கிறீங்க? 2வது கல்யாணம் தப்புன்னு இங்க யாரும் சொல்லல. முதல் புருஷன் ஒருத்தன் எங்கேயோ இருக்கான்ல, அவனோட சம்மதத்தோட தான் இது நடக்குதான்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். ஆய முடியா? என்னையா தெரியும் உனக்கு அவ புருஷனை பத்தி? வாழ்க்கை பூரா கதறிக்கிட்டு தான் என் பொண்ணு. சரி, டென்ஷன் ஆகாத சண்முகம், கொஞ்சம் அமைதியா இருப்பா. எப்படி பேசுறாங்க பாருங்க பரமசிவம். என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்ல. ஆமாமா, ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லாம தான் 2 குழந்தைகளை பெத்துக்கிட்டாங்களாமா. வாட் நான்சென்ஸ்! என்ன பேச்சுதெல்லாம்? நீங்களா படிச்சவங்க தானே? 4 பேர் கூடி இருக்கிற சபையில எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது? நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்டைலா நடந்து வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா மட்டும் பத்தாது. கொஞ்சமாவது நாகரிகமா பேச தெரிஞ்சுக்கோங்க. ஏய் பவித்ரா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். திருப்பி எதுக்காக நீ இதுல தலையிட்டு இருக்க? என்னால இந்த அபத்தத்தை சகிச்சிட்டு இருக்க முடியாது சந்தோஷ். எது அபத்தம்? அவங்க கரெக்டா தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சந்தோஷ், நீயா இப்படி பேசுற? புருஷன் இல்லாத பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது தப்புன்னு நினைக்கிறியா? அது தப்பா சரியாங்கிற பேச்சுக்கு நான் போக விரும்பல. ஆனா புருஷன் இல்லாம வாழ முடியாதுன்னு மட்டும் நீ சொல்லாத. ஏன் எனக்கு அப்பா இல்ல? எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் தனி ஆளா இருந்து எங்க அம்மா என்ன வளர்த்து ஆளாக்கல. சந்தோஷ், ஸ்டாப் இட். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரோட விருப்பமும் வேற மாதிரி, ஒவ்வொருத்தரோட தேவையும் வேற வேற, ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கொடுக்கிற கஷ்டமும் வேற வேற. அவர் பொண்ணுக்கு எதை செய்யணும்னு தோணுதோ அதை அவர் செஞ்சுட்டு போகட்டும். அத கேக்குறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்கு? யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கறத அவங்களே பேசி முடிவு பண்ணட்டும். ஆனா நீ இந்த விஷயத்துல தலையிட வேணாம்னு ஆஸ் a husband நான் நினைக்கிறேன்.
என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பியா மாட்டியா? நீ மதிப்பு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமே உன் கருத்து கன்றாவில அந்த கூட்டத்துக்கு தேவையில்ல. எந்திரிச்சு வா போலாம். ஏய் வா சந்தோஷ் போலாம். இரு சந்தோஷ், சொன்னா கேளு. வாங்குறல. தயவு செஞ்சு கைய விடு. Stop. விடு. வா போலாம். ஏய் விடு சந்தோஷ், விடு. போலாம். வா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? அப்படி எந்த பையன் உன்னை டார்ச்சர் பண்றான்? ஐயோ, நான் என்னன்னுக்கா சொல்லுவேன். அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல ஒரு பையன் என்கிட்ட காசு வாங்கிட்டு டிக்கெட் எடுக்காம என்ன ஃபைன் கட்ட வச்சேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவன்தாக்கா. அவன் படுத்துற பாடு தாங்க முடியல. ஓ, படிக்கிற பையனா? ஆமாக்கா, பச்சியப்பாஸ் காலேஜ். அந்த காலேஜ் தானே? சரி விடு, நாளையில இருந்து உனக்கு அவனால எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு முடிவு பண்ணிக்கோ. இல்லக்கா, அது அவ்வளவு ஈஸியா முடியற விஷயம் இல்ல. இங்க பாரு திவ்யா, அதே காலேஜ்ல தான் என் தம்பி படிக்கிறான். அவன் கிட்ட சொல்லி அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு 4 தட்டு தட்டி வைக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவன் வழிக்கே வரமாட்டான். அக்கா, நிஜமாவா சொல்றீங்க? உங்க தம்பி செய்வாரா? நான் சொன்னா அவன் கேள்வியே கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் செய்வான். அப்படின்னா அவனை மார்கால் மார்கை வாங்கிட சொல்லுங்க அக்கா. ஆமா, மளிகை கடையில இருந்து வர்றியா? தாத்தா, நான் பவித்ராவோட தம்பி. தம்பியா? ஏன்டா அப்படி கிழிஞ்ச பேண்ட போட்டுக்கிட்டு தெரியுற? நல்ல ஒரு டெய்லரை பார்த்து தச்சு போட வேண்டியதானே? ஐயோ தாத்தா, இதெல்லாம் ஃபேஷன். பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. ஃபேஷனா? ஃபேஷன். டேய் அருண், வா 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 வா. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நல்ல வேலை, என்ன காப்பாத்திட்டீங்க. தாத்தா, இது நம்ம பவியோட தம்பி. சொன்னாங்க. வாடா, உள்ள வா. வா. என்னடா முறைக்கிற? யாரு முறைக்கிறா? என் லுக்கே அப்படிதான். டோன்ட் வரி திவ்யா, நான் சொன்னா சொன்னதுதான். நான் இன்னைக்கே என் தம்பி கிட்ட பேசுறேன். அவன் யாரு என்னன்ற விஷயத்த மட்டும் சொன்னா போதும், எல்லாமே அவன் பாத்துப்பான். ஓகே, நான் இருக்கேன். ஏய் Don't பவி, worry. நீ இங்கதான் இருக்கியா? உன் தம்பி வந்திருக்கான், வா கீழே போலாம். ஏய், அவனுக்கு 100 ஆயுசு. இப்பதானே என் தம்பிய பத்தி உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவனே வந்திருக்கான். சரி இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஹே அருண். வாக்கா, எப்படிக்கா இருக்க? ஏய், நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்க்கா. ஐ அம் ஃபைன். அப்பா அம்மாலாம்? கல்யாணமாகி ஆளே டோட்டலா மாறிட்டாக்கா. ஏன்டா அப்படி சொல்ற? ராகவன் எப்படி இருக்காரு, வைதேகி எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன்னு நினைச்சேன். அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்கன்னு மரியாதையா கேக்குற. பேர் சொல்லதான் வாய் எடுத்தேன். தாத்தா சார் பக்கத்துல இருக்கிறப்போ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா தாத்தா? ஆமா ஆமா, நீ உன் தொம்பி கிட்ட பேசு. கல்யாணமாயி வந்ததுல இருந்து நீ வீட்டு பக்கமே வர்றதில்ல. அதான் அப்பாவும் அம்மாவும் இந்த ஆல்பத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை பாத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏய், மேரேஜ் ஆல்பம் வந்துருச்சா? ஏய் சந்தோஷ், வா. தாத்தா ஒரு நிமிஷம். தாத்தா, நீங்களும் உட்கார்ந்து பார்க்கலாமே. ஆமா ஆமா, பெரிய ஆல்பம் கொண்டு வந்துட்டானா? எனக்கு ஒண்ணு வேணாம். ஏய் அருண், நீ கண்டுக்காம லூஸ்ல விடு. ஏய், ஆல்பம் செம்மையா இருக்குடா. ஆமாடா. சரி, நீ என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? எதுனாலும் ஓகேக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இரு, அம்மா இந்த பலகாரத்தை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ ஓ சரி, இந்த பவி எடுத்து இதோ போய் வரேன். பத்திரமா வை. அப்புறம் என்ன, எப்படி போகுது படிப்பெல்லாம்? யூசுவலா ஹாப்பியா போயிட்டு இருக்கு மாமா. எங்க அந்த மூஞ்சிய காட்டு. ஏண்டா சந்தோஷமா படிக்கிறவனாடா நீயே? ஊர் சுத்துற மாதிரி தெரியுது. ஏன் உங்க தாத்தா எப்பவும் கடுகடுன்னு இருக்காரு? அவர் எப்பவும் அப்படிதான்டா, ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு. தங்கமான மனுஷன்டா. ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே தான் அக்காவும் அப்பப்போ போன்ல அம்மா கிட்ட இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் அப்பப்ப
போன்ல அங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்காளா? இதெல்லாம் ரொம்ப தப்புடா சந்தோஷ். இந்தாடா. தேங்க்ஸ். ஓகே, நீங்க பேசுங்க. தாத்தா வாங்க நம்ம உள்ள போலாம். அக்காவும் தம்பியும் ஃப்ரீயா பேசட்டும். பேசுங்க. ஏய் அருண், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னக்கா? இந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு உன் காலேஜ்ல படிக்கிற எவனோ ஒருத்தன் ரொம்ப குடைச்சல் கொடுக்கறானா. ஏன் காலேஜ் பையனா? யாருக்கா அது? எனக்கும் தெரியாது, இப்பதான் விஷயத்த சொன்னான். நான் சொல்லிட்டேன், என் தம்பி அதே காலேஜ்ல தான் படிக்கிறான், அவன் கிட்ட சொல்லி 4 தட்டு தட்டி வைக்க சொல்றேன்னு சொல்லிட்டேன். யாருன்னு மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, லெட் மீ டூ ஒன் திங். நான் அவகிட்ட உன் நம்பர் கொடுத்துடுறேன், அவ உனக்கு கால் பண்ணுவா, சரியா? அவன் யாரு, என்ன படிக்கிறான், என்ன டிபார்ட்மெண்ட், எல்லா டீடைல்ஸும் அவ சொல்லுவா. ஓகேவா? சரிக்கா, நீ பேச சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. இங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடாதே. நேத்து போனியே, அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லணும். விருந்துக்கு எல்லாரும் கிளம்பி போனீங்கல்ல, எப்படி போனீங்க? நான் சொல்றேன் ஆண்டி. ஹரி சார் கார் அனுப்பியிருந்தாரு. பாரா, கார் அனுப்பிச்சிருந்தாரா? கார்லயே போனீங்க? ஓ, லக்ஷ்மி அவ்வளோ பெரியாளா? அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மள மதிச்சு விருந்துக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி எங்க அத்தை ஹரி சாருக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. பாரா, இததானே நான் கேட்டேன். நீயே சொன்ன என்ன லக்ஷ்மி? அக்கா, அப்புறம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டாரா ஆண்டி. இப்போ இந்த நிமிஷம் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டாரு. அடி பாவி, அவ்வளோ பெரிய சமையல்கார் அவரு. அவருக்கே நீ ஸ்வீட் செய்ய கத்து கொடுத்துட்டு வந்திருக்கியா? சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவர்தான் தேவையில்லாம எல்லாத்தையும் பெருசுபடுத்திட்டாரு. உண்மையிலேயே என்னால அங்க போய் எதுவுமே செய்ய முடியலக்கா. ஹலோ, லக்ஷ்மி மேடம் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? சார், நான் மேடி, அரிஸ் கிச்சன் மேனேஜர். நீங்க திருவெங்கடம் சார் தானே? நேத்து கூட நம்ம மீட் பண்ணமே சார். ஓஹோ, தலையில மசாலா தூளை கொட்டிட்டு நின்னியே, நீதானா அது? போங்க சார், சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. நேத்து நீங்க எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களே, சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே சொல்லலையே சார். சொல்லுவாங்க சொல்ல வேண்டியவங்க நேர்ல வந்து சொல்லுவாங்க. அச்சச்சோ, லக்ஷ்மி மேம் இப்ப எங்க ஹோட்டலுக்கு வராங்களா? சரியா போச்சு. அவங்க கிட்ட ஸ்வீட் செய்யறது எப்படின்னு கத்துக்கிறதுக்காக எங்க சார் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அத சொல்றதுக்காக தான் சார் போனே பண்ணேன். என்னது, அந்த செருப்பு திருடன் இங்க வர்றானா? மவனே, இன்னைக்கு நானாச்சு அவனாச்சு. நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறேன், அட்மிட் ஆக போறேன். ட்ரிப்ஸ் போடணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்க. உன் முதலாளிகிட்ட சொல்லி வை, இன்னும் 1 ஹவர்ல உன் ஹோட்டலுக்கு போலீஸ் வரும். கடையை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு தான் மறுவேலை. இன்னையோட முடிஞ்சது உங்க கதை. சாப்பாடு போடுறானா? சாப்பாடு வாயில வைக்க முடியாத சாப்பாடு, வைத்த நோவடிக்கிற சாப்பாடு, வாந்தி பேதி வர வைக்கிற சாப்பாடு. சொல்லி வை அந்த ஆள்கிட்ட. எவ்வளவு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஐயோ, உங்க ஹோட்டல சீல் வச்சா பத்தாது, சீலா வம்படியா என்னைய சாப்பிட வச்சு விஷத்தை கலந்து கொடுத்து சாவடிக்க பாத்தீங்கன்னு சொல்ல போறேன். விஷமா? ஐயோ, செக்ஷன் 302, செக்ஷன் 303. கொலை பண்றது, கொலைக்கு உடந்தையா இருக்கிறது, கொலை முயற்சி பண்றது, கொலையா? குண்டோட கைலாசத்துக்கு அனுப்ப கூட்டு சதி திட்டம் போடுறது. சார் சார், ப்ளீஸ் சார், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எங்க பாஸ் ரொம்ப நல்ல எண்ணத்தோட தான் உங்களை லஞ்சுக்கு கூப்பிட்டாரு. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. போன வை முதல்ல. ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிருக்கேன்ல, ஒரு வயசான மனுஷன்னு பார்க்காம கெட்டு போன பீஸாவை கொடுத்து நாசம் பண்ணிருக்கீங்க. இங்க பாரு, உங்களை எல்லாம் நான் சும்மா விட போறது இல்ல, பாத்துக்கிறேன் ஒரு கை. அதான் நீங்க கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சீங்களே, அந்த லக்ஷ்மி மேடத்தோட மாமனாரு. அவருக்கு என்ன? அந்த ஆளுக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால உடம்பு கெட்டு போச்சாம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போறாராம்.
நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டதுனாலதான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம் சார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ நமக்கு டின்னர் இன்னைக்கு ஜெயில தானே நினைக்கிறேன். ஏய், அடங்க மாட்டே நீ. போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. 4 பேர் வந்துட்டு போற இடத்துல இப்படியே ஒப்பாரி வைப்ப. இதெல்லாம் இன்னையோட முடிய போகுது. இதுக்கு வேற நான் முகத்தை கழுவி மேக்கப் வேற நான் போடணுமா? ஏய், லட்சுமி, அப்பா எப்ப பாரு உன் மருமகளோட அரட்டை அடிச்சுக்கிட்டே இரு. வீட்டுல ஒரு கிழவன் கிடக்குறானே, நேரத்துக்கு அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும்னு நினைப்பே இல்ல உனக்கு. அப்படி இல்லப்பா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுப்பா. இதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, நீங்க உட்காருங்க. சீக்கிரம் கொண்டு வா. அத்தா, வர வர தாத்தாக்கு மேல கடுப்பு அதிகமாயிட்டே போகுது. அவர் ஏதாவது பண்ணணும். அச்சச்சோ, அப்பா பாவம், அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா. ஓ, இன்னைக்கு கிச்சடியா? ஆமாப்பா. பிரமாதம் பிரமாதம். என்ன? நான் ஒன்னும் சொல்லியே, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் எதுக்கு முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, சமைக்கிறது ஒரு கலைன்னு தெரியும், சாப்பிடுறதும் ஒரு கலைன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நீ ஒன்னும் கத்துக்க வேணாம், அப்படிப்பா. ஐயா, ஹெட் மாஸ்டர் பேசுற பேச்சா இது? யாராவது கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டோட வந்தா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது தான் ஒரு நல்ல வாத்தியாருக்கு அழகு. நீங்கெல்லாம் பார்டர்ல பாஸ் பண்ணி ஹெட் மாஸ்டர் ஆனவங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சு பேசுற நீ? லட்சுமி, ஓ மருமகிட்ட சொல்லி வை, என்னை அடிக்கடி வம்பு கழுத்துக்கிட்டே இருக்கா. அச்சோ பவி, அவர் பசியோட இருக்காரு, அவரை சாப்பிட விட. அப்பா நீங்க சாப்பிடுங்க, நீங்க பவிய பாக்காதீங்கப்பா. ஹலோ. வணக்கங்க, நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். அடுத்த விருந்துக்கு இன்வைட் பண்ண போறீங்களோ? ஆல்ரெடி சாப்பிட்டு போனதுக்கு உங்க தாத்தாவுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பிரமாதமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. இப்ப கொண்டு வரேன்ப்பா. அப்படியா? மேடி கிட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறேன், உங்க ஹோட்டல் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அப்படி இப்படி நீங்க என்ன சொல்லிருக்காரு போல் இருக்கு. அவ பாவம் ஒன்னும் புரியாம ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. சரி, தாத்தாக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருக்காரு. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. பிஸா வேற கொஞ்சம் காரமா வேணும்னு கேட்டதுனால நான் வேற கச்சா முச்சான்னு ஏதேதோ மசாலாவெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணிருந்தேன். ஒருவேளை அதுல ஏதாவது தப்பா இருக்குமோன்னு ஒரு சின்ன கவலை, அதனாலதான் கேட்டேன். சார், நீங்க டென்ஷனே ஆகாதீங்க சார். தாத்தா ஜம்முன்னு இருக்காரு. அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து உங்க ஹோட்டல் சாப்பாடு பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு. கச்சா முச்சான்னு 4-5 மசாலாலாம் அள்ளி போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை அவரே உங்க ஹோட்டலுக்கு வந்தாலும் வருவாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வேற யார் தாத்தா, நம்ம ஹரி சார் தான். நம்ம ஹரி சாரா? அது யார் அது? நேத்து போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்தோமே, அந்த ஹோட்டல் ஓனர். சாப்பாடா சமைக்கிறீங்க? சாப்பாடு வாயில வைக்க முடியல. நேத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அது தெரியுமா உனக்கு? நைட்டு தூங்க முடியல, காலையில எந்திரிக்க முடியல, ஒரே வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், தலை சுத்தல். இப்ப ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. லட்சுமி, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேத்துல இருந்து எனக்கு வயிறே சரியில்லை. அது மட்டும் இல்லாம லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஏய், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காத. என்ன சொல்றாரு? நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க சார், அவர் சும்மா பூச்சாண்டி காட்டுவாரு. அதுக்காக தான் போன் பண்ணீங்களா சார் நீங்க? ஆக்சுவலா நான் போன் பண்ணதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. இன்னைக்கு உங்க அத்தை கிட்ட அந்த பரங்கிக்காய் கேக் செய்யறதுக்கு கத்துக்க வரலான்னு இருந்த.
தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, மூட் அவுட்ல இருக்காரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு மிரட்டுறாரு, அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். தாத்தாவை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்க பாட்டுக்கு வாங்க, அத்தை ரெடியா தான் இருக்காங்க. நீங்க சொன்னா ஓகேங்க, வந்துடுறேன். ஓகே சார், வாங்க.